வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும். இப்போ நாம் தவம் மேற்கொள்ளணும்னா அதுக்கு பணம் வேணும், அன்புள்ள நண்பர்கள் வேணும், துணைக்கு ஆள் வேணும், அதுக்கு பொருள் வேணும். பொருளை தருவான் ஆசான். முதல் எடுத்தவனை வாங்கினால் இக வாழ்க்கைக்கு தேவையான பொருளை தருவார்கள். இக வாழ்க்கைனா உலக வாழ்க்கைக்கு இக வாழ்க்கை தேவையான பொருளையும் கொடுத்து மேலான வாழ்க்கை, இக வாழ்க்கை பர வாழ்க்கை, பரம் என்பது மேலான வாழ்க்கைன்னு அர்த்தம். மேலான வாழ்க்கைக்கு தேவையான அறிவும் கொடுப்பான். இக வாழ்க்கையில் எல்லாம் இக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிறட்ட அன்பு காட்டணும், மனைவி மக்கள் சுற்றத்தாருக்கு நண்பர்கள் இவர்கிட்ட அன்பு காட்டணும். இக வாழ்க்கைக்கு பெரிய சாதகமாக இருப்பார்கள் இவர்கள். நமக்கு 10 பேர் வேணும், மற்ற அன்பு செலுத்தி வச்சிருக்கணும். அப்போ இக வாழ்க்கை தேவையான பண்புகள், பொருள், உணவு, உடை, தங்குவது எல்லாம் செய்து கொடுப்பார். இது இருந்து தான் மேல் பர வாழ்க்கைக்கு போக முடியும். அங்கே இருக்குது என்ன ஆகுதுன்னா இங்கே ஒன்று ஜீவத்தை தான் இங்கே மேலே வந்து ஜீவத்தை கடைபிடித்தால் தான் மேல் பரவாழ்வு அமையும். ஆக இந்த உலகத்தில் இருந்து கொண்டே எல்லாம் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், மக்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இதயத்தில் தலைவன் திருவடி இருக்க வேண்டும். தலைவனை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பாட்டு ஏதோ ஒரு 10 நிமிஷம் சும்மா பூஜை செஞ்சாலும் சோறு அடைவான். ஒரு மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செய்யக்கூடாது. 10 நிமிஷம் பூஜை செஞ்சு ஒதுக்கிடணும். மணலை அப்படியே எந்திரிச்சிக்கணும். 10 நிமிஷம் பூஜையாலும் போகும். நீ ஒரு முறை சொன்னதான் 1000 கோடி நன்மை உண்டாகணும். மகத்தீசாயின்னு சொன்னாவே 9 ஞானிகளும் உன்னை பார்ப்பார்கள். நல்லா முற்றுப்பட்ட முனிவர்கள் பார்வைப்படா போதும். அந்த பார்வை என்ன செய்யும்? அந்த பார்வையே உன்னுடைய பாவத்தை பொடியாக்கும். அந்த பாவம் தானே வறுமையாக நோயாக வருது. பாவத்தின்